வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட IPL 2025 ஃபர்ஸ்ட் இன்ட்ரா ஸ்குவாட் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய த்ரில்லிங் ப்ராக்டிஸ் மேட்சாக தான் இருந்தது. திலக் வர்மா 11 வச்சு சூரியகுமார் யாதவ் 11 அப்படின்னு சொல்லி ஒரு சைடை திலக் வர்மாவும் ஒரு சைடை ஸ்கையும் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருந்தது. சூரியகுமார் யாதவோட 11ல் வந்துட்டு ஹைலைட்டாக இருந்தது. ஸோ நம்மளுடைய ஸ்கை, நமந்தீர், பீவான் ஜேக்கப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகர். ஸோ அதே நேரம் வந்துட்டு பவுலிங்கில் வந்து ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்பவே வந்து நம்மளுடைய முஜிபுர் ரஹ்மான்ல எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ அதே நேரம் திலக் வர்மாவோட 11ல் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், அர்ஜுன் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய மிச்சல் சாண்ட்னர். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் இருந்தாங்க. ஸோ அதே நேரம் ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க. ஸோ இதில் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சூரியகுமார் 11 தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஸ்கை 11 பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் நமந்தீர் இவங்க தான் வந்து ஓப்பனிங்கில் இருந்தாங்க. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்திருந்தது. ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக IPLனு வரும்போது கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருந்தது. 26 பாலுக்கு 42 ரன். அவர் வந்துட்டு திலக் வர்மாவோட பவுலிங்கில் ஸோ அந்த இடத்துல வந்து அவுட் ஆயிருப்பாரு. அது ஒரு விஷயமா இருந்தது. நமந்தீர் 24 பாலுக்கு 35. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீவான் ஜேக்கப்ஸ் வந்துட்டு 18 பால்ஸில் 28 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தீபக் சகர் 10 பாலுக்கு 16. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர்களில் வந்து 8 விக்கெட்டை வந்து டிராப் பண்ணி ஸோ அந்த இடத்துல சூரியகுமார் யாதவோட 11 162 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ திலக் வர்மா 11ல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா 3 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 19 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு ஸோ 4 விக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி 28 ரன்னை கொடுத்து 2 விக்கெட். அர்ஜுன் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர் ஈச் 1 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க. ஸோ 163 ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு சொல்லிட்டு திலக் வர்மா 11ல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் வந்து கிளம்புறாங்க. திலக் வர்மா 11 உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு ரியான் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வந்துட்டு வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே பேட்டிங் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து பிளேயர்ஸ் எங்கே வேணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் மாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பவுலர்ஸ் வந்து சாண்ட்னர் வந்து இங்கேயும் வந்து பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அதாவது வந்துட்டு ஸ்கை 11க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பண்ணியிருந்தாரு, திலக் 11க்கும் பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ ஸ்கை 11லையும் அவர் வந்துட்டு ஒரு விக்கெட் அப்படிங்கிறத தூக்கியிருந்தாரு. ரியான் ரிக்கல்டன் 38 பாலை ஃபேஸ் பண்ணி 58 ரன்கள் அப்படிங்கிறத அடிச்சிருந்தாரு. வில் ஜாக்ஸ் 29 பாலில் 47 ரன் நாட் அவுட்டு. ஸோ டோட்டலி இவங்க 2 பேருமே ஓப்பனர்ஸாக கிளம்புறீங்க. இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல 100 ரன் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வந்து வேற லெவலில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா 15 பாலுக்கு 20, ஸ்ரீகிருஷ்ணன் வந்துட்டு 11க்கு 18 நாட் அவுட் அப்படின்னு இருந்து ஸோ அந்த இடத்துல ரொம்பவே வந்துட்டு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ மொத்தமாக வந்துட்டு அவங்க வந்து சேஸ் பண்ண வேண்டியது 163. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 19.2 ஓவர்ஸில் வந்துட்டு 162 ரன்ஸில் இருக்கும்போது பவுண்டரி மூலியமாக வந்துட்டு வில் ஜாக்ஸ் தான் மேட்சை முடிப்பார். ஸோ அது ரொம்ப எஃபிஷியண்டாக இருந்துச்சு. 19.2 ஓவர்ஸில் மேட்சே முடிஞ்சு. தீபக் சகர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 35 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. முஜிபுர் ரஹ்மான் 3 ஓவருக்கு 22 ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட். சாண்ட்னர் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. திலக் வர்மாவோட 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணாங்க. 4 பாலை மிச்சம் வச்சு அடிச்சாங்க. ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரியான் ரிக்கல்டன் ஒரு மேட்ச் வின்னிங் 50 அப்படிங்கிறத போட்டார். ஸோ அதே நேரம் திலக் வர்மா ஸ்கையோட விக்கெட் எடுத்து அந்த இடத்துல பேட்டிங்கும் பண்ணி ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியண்டாக இருந்தார். வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபினிஷராக அந்த இடத்துல வந்து மேட்சையும் முடிச்சு ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை செம மாசாக கொண்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் செமையாகவே இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.